வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தக்காளி சேவை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு பாக்கெட் வந்துட்டு சேவை வாங்கியிருக்கேன். கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன், வீட்டிலலாம் எதுவுமே பண்ணலைங்க. இதை வந்துட்டு இடியாப்பம்னு சொல்லுவாங்க, சேவைன்னு சொல்லுவாங்க, சந்தகம்னு சொல்லுவாங்க. இப்போது இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு சுவையான தக்காளி சேவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி எல்லாமே இந்த ஒரு பாக்கெட் அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேவை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா கடலப்பருப்புலாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சேர்க்கலை. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா தக்காளி வந்து சூப்பராகவே வதங்கி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி போட்டு மூடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற மசாலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நாம் வந்து இந்த சேவையை சேர்க்க போகிறோம். பாருங்கள், சேவையை உடச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சேவையை அப்படியே கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சேவையில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு நான் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 3 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேருங்க. இதோட டேஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஃபைனலாக சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அதில் தாங்க இருக்குது. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாமே அந்த சந்தகத்தில் இறங்கி சந்தகம் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக வருங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெடியான இந்த சந்தகத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதான், சுவையான தக்காளி சந்தகம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்